இதை வைத்து விடு, இதை வைத்து விடு. இது எனக்கு சொந்தமானது. கொடு. இது என்னுடையது. நான் தர மாட்டேன். இது என்னுடையது. என்னுடையது. மகாதேவா, எங்கிருக்கிறீர்கள்? எவ்வாறு சுயநலம் நாம் உருவாக்கிய பிரபஞ்சத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். பிரபஞ்சத்தோரை தன்னலம் கொண்டவர்களாக மாற்றுகிறான், கடமையை செய்வதில் தடுக்கிறான். மகாதேவா, இப்பிரபஞ்சத்திற்கு தங்களது உதவி தேவைப்படுகிறது. மகாதேவா, தயை புரியுங்கள் பிரபு. நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து பார்த்து விட்டோம். ஆனால் சுயநலத்தை தடுக்க இங்குள்ள எவராலும் இயலவில்லை பிரபு. கருணை புரியுங்கள், இப்பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள் மகாதேவா. உடனே வந்து எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்கிருக்கிறீர்கள்? எங்களுக்கு உதவுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா. இந்த சுயநலம் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறான். ஏதேனும் செய்யுங்கள். மௌனத்தை துறந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இல்லையேல் மனிதர்களுக்கு ஏற்படும் அக்கிரமம் மேலும் அதிகரித்து மனித இனத்தையே அழித்து விடும். ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா, உதவுங்கள். மகாதேவா, எதற்கு இந்த தாமதம்? திரிசூலத்தை செலுத்தி உடனடியாக அவனை அழித்து விடுங்கள். ஆம் பிரபு. ஏராளமான அசுரர்கள் தங்கள் தேகத்தை தியாகம் செய்ததால் அவன் ஜனனித்திருக்கிறான். அவனை அழிப்பது கடினம். எனது திரிசூலத்தாலும் அவனை வதம் செய்திட இயலாது. ஏனென்றால் அவன் ஒரு உருவம் அல்ல, ஒரு உணர்வாவான். அந்த உணர்வின் அழிவு இயற்கை அழிவை சார்ந்திருக்கும். சுயநலத்தை அழிப்பது இயலாத காரியம். ஆனால் அவனை நம்மால் கட்டுப்படுத்த இயலும் அல்லவா? அதற்கு நாம் முயற்சி செய்வோம். தாயே, என் புத்தியிலிருந்து இதற்கான தீர்வு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆகையால் தாங்களே இதற்கான தீர்வை கண்டறிய மார்க்கத்தை தேடுங்கள். வாசுகி, உடனே சென்று சுயநலத்தை கட்டி போட்டு இங்கு இழுத்து வாருங்கள். நான் எனது சக்திகளைக் கொண்டு அவனை அண்ட பிரம்மாண்டத்திலிருந்து வெகு தூரம் அனுப்புகிறேன்.
குருதேவா, வாசுகி நாகம் சுயநலத்தை கட்டி போட புறப்பட்டு விட்டது. இனி என்ன நடக்கும்? வெகு விரைவில் அதை பற்றி தாங்களே அறிவீர்கள் அசுரமாதா. பொறுமை காக்கவும். பிரபஞ்சத்தின் ஆதாரம் எங்கு சென்றார்? ஆதி அந்தம் இல்லாத சிவன், தேவாதி தேவர், மகாதேவர் எங்கிருக்கிறீர்கள்? என் முன்னே வாருங்கள். என்னை தடுத்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள். எங்கிருக்கிறீர்கள் மகாதேவா? இந்த சுயநலம் தங்களை அழைக்கிறான். நாராயண நாராயண, அதி அற்புதம் தாயே. தங்களது யுக்தி வென்றது போல்தான் தோன்றுகிறது. தாயே, துரித கதியில் சென்று அந்த சுயநலத்தை பிரம்மாண்டத்தை விட்டு இக்கணமே வெளியேற்றி விடுங்கள். தாங்கள் தான் பிரபஞ்சத்தை காப்பாற்ற வேண்டும். என்ன இது அசுரகுரு? ஏராளமான அசுரர்களின் தியாகத்திற்கு ஒரு வாசுகி நாகம் ஈடாக இருக்க இயலுமா? இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பே முடிந்து விடுமா? ஆவேசப்படுவதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை அசுரமாதா. வாசுகி தன் சக்தியை கொண்டு தாக்கி இருக்கிறது. சுயநலத்தின் எதிர்த்தாக்குதலுக்கு காத்திருங்கள். ஏனெனில் சுயநலத்தின் எதிர்த்தாக்குதலை கண்ட பிறகு மும்மூர்த்திகள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் சுயநலத்திற்கு எந்த தீர்வும் இல்லை என்று. அங்கு சுயநலத்தை கட்டியிருப்பது வாசுகி நாகம் அசுரகுரு. வாசுகி நாகம் எவரையும் தன் நஞ்சை கொண்டு வதம் செய்ய வல்லது. சுயநலம் என்னதான் செய்ய இருக்கிறான்? தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அசுரமாதா. சற்று பொறுமையாக கவனியுங்கள். வாசுகி சுயநலத்தை கட்டி போட்டு தனது கடமையை நிறைவேற்றிவிட்டார். இப்பொழுது நான் செல்கிறேன். வாசுகியின் உதவியுடன் அந்த சுயநலத்தை இந்த பிரம்மாண்டத்திலிருந்து அனுப்பப் போகிறேன். அன்னையின் தெளிவான திட்டத்தால் அந்த சுயநலத்தை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம். பிரபஞ்சத்திற்கு இனி எந்த தீங்கும் நேரிடாது. மிக்க நன்றி தாயே பார்வதி, மிக்க நன்றி. இந்த சங்கடத்தின் தீர்வானது எளிதல்ல நந்தி. அசுரகுரு, வாசுகி நாகம் பிடியிலிருந்து தப்பிப்பது என்பது இயலாத காரியமாகும். ஒருவேளை ஆதி சக்தி தன் சக்திகளை பிரயோகித்தால் சுயநலத்தை பிரம்மாண்டத்தில் இருந்து அனுப்பிவிடுவார்கள். பிறகு சுயநலத்தை கண்டறிவது எளிதான காரியமாக இருக்காது. நமது அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் அசுரகுரு. பொறுமையாக இருங்கள் அசுரமாதா. சுயநலம் ஒரு சாமானியமான அசுரன் அல்ல. பல அசுரர்கள் தங்கள் தேகத்தை ஆகுதியிட்டு உதயமானவன். அவனை அழிக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எவருக்கும் இல்லை. நடப்பதை பொறுத்திருந்து பாருங்கள். சற்று பொறுமை காக்க வேண்டும். இனி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அசுரகுரு? சுயநலத்தின் சக்தி, அதன் வாயிலாக நமது வெற்றி. Namaste, namaste, namaste.
வா வாசுகி, இந்த சுயநலத்தை பிரம்மாண்டத்திலிருந்து வெகு தூரத்திற்கு அனுப்புவோம். காலம் உள்ள வரை இவன் மீண்டும் இங்கு வரக்கூடாது. அற்புதம்! எவராலும் செய்ய இயலாததை அன்னை ஆதிசக்தி என்று செய்து காட்டினார்கள். தன் பலம் கொண்டு சுயநலத்தை கட்டுப்படுத்தி விட்டார்கள். இனி வெகு விரைவில் அவனை பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற்றி உலகத்தையும் அன்னை காப்பாற்றி விடுவார்கள். இனி எந்த அச்சமும் வேண்டாம். சுயநலமே, ஒரு நாகத்தின் பிடியில் சிக்கி எளிதாக தோல்வியை ஏற்பாயா? உன் உத்தேசத்தை நீ மறந்து விட்டாயா? உனது உத்தேசம் சிவனின் பிரபஞ்சத்தை சுயநலமயமாக்குவது. ஆம் சுயநலமே, மகாதேவரின் வாசுகியிடமிருந்து தப்பித்து விட உனது உத்தேசத்தை நிறைவேற்ற. வாசுகி, உனது நஞ்சு மிகவும் கொடியது என்று நான் அறிவேன். ஆனால் அது உண்மை என்றால் ஆலகால விஷத்தை நீ பருகியிருக்கலாமே. ஆனால் அதை பருகியது உனது மகாதேவர் தானே. தானே உயர்ந்தவன் என்பதை நிரூபிப்பதற்காக. வாசுகி, அவன் கூறுவதை கேட்க வேண்டாம். உன் மனதை கலைப்பதற்கு முயற்சிக்கிறான். கவனம் செலுத்தாதே. ஏன்? நான் கூறியதில் என்ன தவறு உள்ளது? நன்றாக சிந்தித்துப் பார். நான் கூறியதில் என்ன தவறு? அந்த சுயநலம் எப்பொழுது வாசுகியிடம் என்ன செய்கிறான்? இவ்வாறு செய்வதால் வாசுகியின் மனதில் விஷம் நிறைந்து தவறான பாதையில் செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறதே. சுயநலத்தின் ஆயுதமே அதுதான் தேவரிஷி. ஒருவர் மனதில் நிராசையை உருவாக்கி அவரை தன்னலம் கொண்டவராக மாற்றுவதே அந்த உணர்வின் உத்தேசமாகும். அது ஒருவரது விவேகத்தை சீர்குலைத்துவிடும். இக்கணம் அவன் வாசுகியின் மனதில் அந்த எண்ணத்தை தான் விதைக்கிறான்.